உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைனா, உங்கள சுத்தி ஒரு அத்தன பேர் வந்து இருக்காங்க அப்படின்ட்டு அந்த ட்ரெய்லர் மூலியமாவே தெரிய வருது. பட் இன் ரியாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது, அ நீங்க ஆல்ரெடி நெறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்னா ஜோவிகா, ஜெயனிதா. மேஜரா அவங்க தான் இருக்கிறதுலயே ஒரு குட்டி ஃபேமிலி அப்படின்னு இருக்கு. பட் ஆனா ஹேவ் யூ எவர் லைக் தாட் யூ ஹேவ் பீன் இன் அ பிக்கர் ஃபேமிலி. ஆனா வந்து இப்போ நோபடிஸ் இன் டச் அப்படின்னு இருக்கும்போது, என்னைக்காவது சும்மா ஃபோன் நோண்டிட்டு இருக்கும்போது, அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த மாரி ச்சே ஐ மிஸ் தெம் அப்படின்ற மாரி என்னைக்காவது ஃபீல் பண்ணது உண்டா? இல்ல நான் ஃபோன் நம்பரே போவேன். நான் Instagram ஓப்பன் பண்ணா எல்லாம் என் மூஞ்சி தான் வரும். யாரு எந்த ட்ரெஸ் நான் இத போடவே இல்லையேன்னு பார்த்தா அது எங்க அக்காவா இருக்கும். இல்ல என் தங்கச்சியா இருக்கும். வி ஆல் ஆர் வெரி சிமிலர் ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் கட். அண்ட் த வே வி ட்ரெஸ் எல்லாமே பேசுறது நெறைய வந்து சிமிலாரிட்டி நெறைய இருக்கனால, எனக்கு எங்கேயுமே போ வேணாம். Instagram ஓப்பன் பண்ணாலே வந்து அவங்க தான் அவங்களுக்கு நான் இருப்பேன். எனக்கு அவங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் வி கேன் டிஸ்கனெக்ட் டோட்டலி. ம். ஏன்னா எல்லாருமே வந்து பாப்புலரா இருக்கிறனால, இப்ப நான் வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கேன். மத்த சிஸ்டர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில வந்து ஐ திங்க் ஸ்ரீபாப்பா இருக்காங்க. பட் அத தவிர வந்து இந்த என்னோட சிஸ்டர்ஸ் அனிதா, டாக்டர் இருக்கட்டும், அவங்க எல்லாமே ஆக்டிவா இருக்காங்க சோஷியல் மீடியால. அது ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு வந்துட்டே தான் இருக்கு. ஸோ எனக்கு மிஸ் பண்றதுன்றது இல்ல. பட் குட் மெமரீஸ் மெமரீஸ். ஐ அம் நாட் அ பெர்சன் ஹூ ஆக்சுவலி எனக்கு ரிப்பென்ஸே கிடையாது. ம். நான் வந்து ஐயோ! இப்படி ஆயிடுச்சே! இல்ல இப்படி இருந்திருக்கலாமே! இது நடந்துருச்சே! அப்படின்ற ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஒரு விஷயத்த இழந்ததோ, தொலைச்சதோ, ஆ ஒரு வாய்ப்பை விட்டதோ, இட் குட் பி எனிதிங். லவ் கூட வந்து பழைய லவ் வந்து பிரேக்கப் ஆனாலும் மறக்க முடியாம அதையே யோசிச்சுட்டு நெறைய பேர் இன்னும் மனசுக்குள்ள வேற கல்யாணத்துல கூட இருப்பாங்க. யா யூ நெவர் நோ. ஆனாலும் அந்த அந்த லவ்வ வந்து இன்னமும் அவங்களால மறக்க முடியாது. அந்த மாரிலாம் இருக்கும். பட் எனக்கு வந்து ஐ அம் அ வெரி பிராக்டிகல் பெர்சன் ஃப்ரம் த பிகினிங். ப்ராபப்லி பிகாஸ் ஏன்னா, நான் வாழ்க்கையில நெறைய விஷயங்கள் சந்திச்சு, அதோட அனுபவங்கள் வந்து எனக்கு நெறைய சொல்லிக் குடுத்துருக்கு. ஸோ, எனக்கு அந்த டிட்டாச்மென்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ம். ஆ ரஜினி அங்கிள்க்கு வந்து எல்லாருக்குமே சொல்ற ஒரு விஷயம். அவர் நெறைய பேருக்கு இத பத்தி சொல்லியிருக்காரு. எங்க அம்மாக்கு சொல்லிக் குடுத்துருக்காரு. அதனால எனக்கு தெரியும். மம்மி தான் எனக்கு அத சொன்னாங்க. ஐவ் பிகம் அ வெரி டிட்டாச்ட் பெர்சன். ம். எனக்கும் அட்டாச்மெண்ட்ஸ் வருது. ஐ ஐ வாண்ட் டூ எனக்கு ஒரு விஷயம் பழகிடுச்சு. ஒருத்தவங்க பழகிட்டாங்கன்னா, நமக்கு அந்த அவங்க மேல டிபெண்ட் பண்றது எல்லாருமே நார்மல் இல்ல. ஹியூமன் பீயிங் அது இயல்பு. ஸோ அது எனக்கு இருக்கு. ஆனா அது நடக்கல. அவங்க இல்ல இப்ப நம்ம கூட. நம்ம அத தாண்டி வேற எதுக்கு போயிட்டோம். அவங்க வேற எதுக்கு போயிட்டாங்க. யூ கீப் கோயிங். ஏன்னா நம்மளோட பாதை மட்டும் தான் நம்மளோடது. கூடவே ஒருத்தர இழுத்துனே போனோம்னா அது முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். வெரி ரேர். ஸோ ஈவன் சில்ட்ரன் ஒரு லெவலுக்கு மேல சில்ட்ரன் ஹேவ் டு தெர் வில் பி அ ரோட் வேர் தட் ஜோவிகா ஹேஸ் டு டேக் தட் ரோட். அவளோட பாதை. ஆம்பிஷன்ஸ பார்க்கறதுக்கு அவ வேற ஷூட்டிங் போணும். அவ வேலைக்கு போணும். நானும் பின்னாடியே திரிய முடியாது. ம். ம். பிகாஸ் ஐ அம் நாட் தட் மதர் ஆல்சோ. யூ கெட் இட் ரைட். எங்க அம்மாவும் அப்படிதான். ஸோ நாங்க ஒரு பக்கம் வேலை பண்ணிட்டு இருந்தாலும், எங்க அம்மா ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ம். ஸோ இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. பிளஸ் ஐ அம் அ பெர்சன் ஹூ வாண்ட் டு டூ மெனி திங்ஸ். ஐ வாண்ட் டு கிரியேட் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஐ வாண்ட் டு டிராவல். ஸோ அந்தந்த ஏஜ் குரூப்புக்குன்னு ஒரு ஃபோக்கஸ் இருக்குல்ல. ஸோ இவங்க வந்து இப்போ நான் பண்றத பண்ண முடியாது. நான் வந்து அவங்க பண்றத கண்டிப்பா பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பா வந்து அந்த டிட்டாச்மெண்ட்ன்றத கத்துக்கிட்டனால எனக்கு இந்த ரொம்ப மிஸ் பண்றேன். அது அதெல்லாம் ஃபீல்லாம் இல்ல. முடிஞ்சிருச்சு. அது ஒரு ஸ்டேஜ் ரொம்ப இருந்தது. ரொம்ப எமோஷனலா இருந்தேன். கோவப்பட்டேன். அதனால பல விளைவுகள கூட சந்திச்சிருக்கேன். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஐ ஃபவுண்ட் மை பீஸ். ஐ அம் ஹேப்பி. குட் மெமரி. எவ்ரிதிங் இஸ் அ மெமரி. அவ்வளோதான். Just because of that, you still talk to your uncles and your aunts and ஐ மீன் ரிலேஷன்ஸ், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எல்லாருமே என்கிட்ட டச்ல தான் இருக்காங்க. ம். இந்த ஒரு 6, 7 கேரக்டர் தான் வந்து ஓவர் ஆக்ஷன் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்குது. அது என்ன பண்ண முடியும்? ஓகே. ஸோ ஐ பிலீவ் ஒன்லி ஒன் திங். ஊருக்கெல்லாம் போய் உபதேசம் பண்ணி, நீங்க இப்படி இருங்க, அப்படி இருங்க அப்படின்னு போஸ்ட் போடுறாங்க. அதையும் நான் பார்க்குறேன். நீங்க அப்படி இருக்கீங்களா? அப்படிங்கிறத நீங்க அவங்கவங்கள புரியுது. கேட்டுக்கணும் முதல்ல. ம். அது அது ஐ கேனாட் கமெண்ட் ஆன் தட். புரியுது. ஸோ என்னோட மனசாட்சி ரொம்ப கிளியரா இருக்கு. நான் யார்கிட்ட இருந்தும் எதுவும் ஏமாத்தல. யார்கிட்டயும் எதுவும் நான் இது பண்ணல. மனஸ்தாபங்கள் இருந்திருக்கு. 2 பக்கமும் தவறு இருந்திருக்கு. ஆனா, அத சார்ட் அவுட் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுதான் வந்து குடும்பங்கிறது. ஆனா, நம்ம எவ்வளோ எஃபோர்ட் எடுத்தோம். அவங்க சைட்லேருந்து அது கரெக்ட்டான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாம, அவமரியாதையிலேயே போய் முடிஞ்சு, அப்போ பாசம், அன்புக்கு அர்த்தமே தெரியல எனக்கு. பணம், காசுக்கு மட்டும் தான் வேல்யூ இருக்குன்ற ஒரு உலகத்துல, அன்பு பாசத்த வந்து நம்ம எல்லா இடத்துலயும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ, அந்த அன்பு பாசம் எங்க கிடைக்குதோ, அங்க தான் நம்ம அட்ராக்ட் தேடி ஆவோம். போவோம். ஸோ, அதனால தான் நான் ரொம்ப ஃபர்கிவிங். யார் எந்த தப்பு பண்ணாலுமே சரி, நான் ஈஸியா மறந்துருவேன். ஈஸியா மன்னிச்சுருவேன். பட் அதே சமயத்துல வந்து நான் மத்தவங்களுக்கு அத ஹர்ட் பண்ணக்கூடாது.
நம்ம யாரையும் ஏமாற்றக்கூடாது, நம்மளால யாரும் சஃபர் ஆகக்கூடாதுன்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். யூனோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சாப்பாடு போடுற விஷயத்துலேருந்துமே நாங்கள் எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் இருக்கட்டும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து சாப்பாடு யாருக்கும் குறை வைக்கக்கூடாது. ஏன்னா ஈக்குவலாக இருக்கணும். ஏன்னா உழைக்கிறதே வந்து அதுதான் நம்ம உடம்போட ஒட்டுது. ட்ரூ. ஸோ எவ்ரிபடி ஷுட் ஈட் வெல். அதுதான் பிளெஸ்ஸிங். அது நிறைய பேருக்கு புரியறதில்ல. சின்ன விஷயங்கள் வந்து அவங்க வேல்யூ பண்றதில்ல. பண்றது